நல்லாட்சி மொழியை நன்றிலை இடையப்பட்டு பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். அறிவியல் பாடத்திலும் கணினி அறிவியல் பாடத்திலும் பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அறிவியல் ஆசிரியராகவும் கணினி ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். நான் பிஎஸ்சி எம்ஏ எம்எட் படித்திருக்கிறேன். நான் என் படிப்பு முழுவதும் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்துள்ளேன். சிறப்பு செயல்பாடுகளாக அறிவியல் ஆய்வு வழிகாட்டி ஆசிரியர் இருந்து பிஐடி வேலூர் மற்றும் வேலூரில் 3 மாணவிகள் ரூபாய் 5000 ரொக்க பரிசை பெற்று வந்தனர். கேஎஸ்ஆர் திருச்செங்கோடு அறிவியல் மாநாட்டில் 4 மாணவிகள் சுமார் 5000 ரூபாய் பரிசு பெற்று வந்தனர். சிஎஸ்ஐஆர் சைல்பிக் காரைக்குடி 3 மாணவிகள் ரூபாய் 5500 பெற்று வந்தனர். கணினி டைப்பிங் ஒரு மாணவி ரூபாய் 1000 பெற்று வந்தார். மேலும் பல்வேறு நிலைகளில் பங்கேற்று ரொக்க பரிசுகளையும் பாராட்டுகளையும் எம் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதை கூறுவதில் பெருமை அடைகிறேன். வானவில் மன்ற போட்டியில் எங்கள் மாணவி வெற்றி பெற்று தலைநகரத்தில் கலந்து கொண்ட நிகழ்வு. பாத்தியனத்திலிருந்து சமையல் எரிவாயு தயாரிக்கும் நிகழ்வு. அதில் கலந்து கொண்ட எங்கள் மாணவிகள். நீர் மேலாண்மைக்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் நடத்தப்படும் கண்காட்சியில் கலந்து கொண்டு எங்கள் மாணவிகள் வெற்றியினை பெற்று மாநில அளவில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் குழந்தைகள் கலந்து கொண்டு மாநில அளவில் சென்று வெற்றி பெற்று உள்ளனர். இந்த கிராமப்புற மாணவர்களுக்கு கணினி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கடந்த 18 ஆண்டுகளாக கணினியில் பயிற்சி அளித்து வருகிறேன். பயிற்சியில் எக்ஸல், வேர்ட், பவர் பாயிண்ட், அனிமேஷன் முறைகள் கற்றுத்தருகிறேன். நடத்திய கணினி போட்டியில் எங்கள் பள்ளி மாணவி கலந்து கொண்டு 1000 ரூபாய் பரிசு பெற்று வந்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் நடைபெறும் குழந்தை அறிவியல் மாநாட்டில் எங்கள் பள்ளி குழந்தைகள் குறைந்தது 5 ப்ராஜெக்டுகளால் சமர்ப்பிக்கிறார்கள். அதுபடி கிட்டத்தட்ட 50 ப்ராஜெக்டுகள் இதுவரை சமர்ப்பிக்கிறார்கள். 10 ப்ராஜெக்டுகள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் பெற்று வந்துள்ளனர். சனி ஞாயிறுகளில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பினை எடுத்து அதன் மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெற வைத்துள்ளேன். 2 மாணவிகள் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை சாதனை புரிந்துள்ளனர். மேலும் அவர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று கல்லூரியில் சேர்ந்து படித்து கொண்டு இருக்கின்றனர். ஒரு ஆசிரியராக நான் பெற்ற மிகப்பெரிய வெற்றி என் மாணவர்கள் உயர்வடைவதே. அவர்கள் நம்பிக்கை, ஆர்வம், முயற்சி என்னை ஊக்குவித்தது. எனது முயற்சிகளுக்கும் ஊக்கமளித்து உதவி கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்களே, முதன்மையானவர்கள் என்றால் 10வது 12வது படிக்கும் மாணவர்களில் எங்கள் பள்ளியைச் சேர்ந்த மதுநிலா மற்றும் கீர்த்தனா ஆகியோர் முதலிடம் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பெற்று சிறப்பித்துள்ளனர். அவர்களுக்கு காமராஜர் விருது வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டுள்ளது.